ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடலூர் பெருமாள் கோயிலுக்கு தான் வந்தோம். வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் போகிறோன்னா 6:30 மணி ஆகிடுச்சு. அவசரமாக போனோம். ஏன்னா உள்ளே டிக்கெட் எடுத்து தான் போனோம். ஆனால் சகசிரநாமம் நடக்க போது, டக்குன்னு கிளம்புங்கன்னு அவசரமாக எங்களை கிளப்பி விட்டுட்டாங்க. நாங்களும் சுவாமிகிட்ட இன்றைக்கி புது கணக்கு போட்டனால அந்த டைரி அதெல்லாம் கொண்டு வச்சுட்டு சுவாமி முன்னாடி வச்சுட்டு பெருமாளை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு. நான் வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த மாதிரி திருக்கல்யாணத்தன்னைக்கு நான் போய் சுவாமியை பார்த்ததில்லை. எனக்கு அந்த மாதிரி பார்த்த ஞாபகமும் எனக்கு இல்லை. காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே எனக்கு பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தாங்க. பார்க்கும்போதே மனம் அவ்வளோ நிறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் கோயிலுக்கு நிறையா போவேன். ஆனால் நான் போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கு ஆகும். ஏன்னா நான் நின்று நிதானமாக சுவாமியை பார்த்துட்டு எனக்கு நடந்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கு நடந்த ஒரு கவலையான நிகழ்ச்சியாக தருணங்களாக இருக்கட்டும், நம்ம அவங்ககிட்ட போய் தான் நம்ம இது பண்ணிட்டு வருவோம். அப்படியே சுவாமியை கும்பிட்டு அப்படியே இந்த மருதீஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தம்பி கூட்டிகிட்டு வந்தார் பையன். அது வந்து இப்போ தான் அந்த ஐயர் பங்களாக்கிட்ட ஒரு மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக இருந்தது. வெளியில் நாங்கள் என்ன சொல்கிறது, காரை விட்டு இறங்கினோடனே இந்த கடையை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. இதுதான் அந்த ஹோட்டல் மருதீஸ்வரா, கரெக்டான இது வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் ஆகுதுமா சொல்லிட்டு நாங்கள் வெளியில் தம்பி கார் பார்க்கிங் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு பசங்க இருந்தால் எனக்கு ஃபோட்டோ எடுக்கவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்க் பண்ண போனோடனே நான் இந்த மாதிரி வெளியில் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. லைட் டெக்கரேஷனாக இருக்கட்டும், வெளியில் வெல்கம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா கவனிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே போனோன்னே லெஃப்ட் சைடில் வந்து பிள்ளையார் இருந்தார். அவர்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த எப்படின்னா சொல்கிறது, அந்த உள்ளே போனோடனே நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தம்பி வந்து புக் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனோடனே என்ன வேணுமான்னு கேட்டோன்னே எனக்கு எப்பயுமே எனக்கு இந்த வெஜ்ஜு கிளியரு, இந்த மாதிரி டொமேட்டோ இது தான் குடிப்பேன். இந்த மாதிரி காளான் அதெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பசங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எனக்கு டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது பிடிக்கல. சரி வேஸ்ட் ஆயிருமேன்னு ஒரு கொஞ்சம் போல் குடிச்சிட்டு வச்சுட்டேன். இது வந்து இந்த மினி இட்லி வந்து சொதி இட்லியா அது ஏதோ சொன்னாங்க. எனக்கு அது புரியலை அவ்வளோவா. ஏற்றாப்படி மருமக பொண்ணும் பையனும் உட்காந்துருந்தனால நான் வீடியோ அவங்க வரமாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் இடியாப்பம், அப்புறம் தேங்காய் பால், அப்புறம் இந்த காலிஃப்ளவர் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது கூட அவ்வளோவா அது இல்லை. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு அது பிடிக்கும். எனக்கு இந்த அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பிளேட்டாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அந்த பித்தளை டம்ளராக இருக்கட்டும், பித்தளை ஸ்பூனாக இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப என்னைய வந்து அது ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து கீ ரோஸ்ட் எங்கே போனாலும் என்னோடய ஃபேவரட் வந்து கீ ரோஸ்ட்டு, அதுவும் சாப்பிட்டேன். அப்புறம் பையனும் மருமக பொண்ணும் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ரெபடி வந்து வாங்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம இப்போ காசிக்கு போகும்போதில் அந்த மில்க் சம்மந்தப்பட்டமானது இந்த நார்த்து சைடு எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியே தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதுதான் பேசினாங்க. சட்னி, அந்த பவுல் வச்சதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதுதான் ரெபடி, அந்த வெத்தலை, அப்புறம் அந்த குல்கந்து இதெல்லாம் போட்டு அந்த பவுலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு லாஸ்ட்டாக ஒரு காஃபியும் சாப்பிட்டுட்டு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். கடை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பியூர் வெஜ்ஜு, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் பசங்க வீடியோவில் வரமாட்டாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த நைட் நேரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையோட ஒரு அழகை. இது வந்து அந்த ஐயர் பங்களா போகிற ஒரு ரூட்டு தான். நான் போன வாரம் தான் இந்த பக்கம் வந்து இதுக்கு வந்தேன். அதாவது நம்ம இஸ்கான் டெம்பிள் வந்தேன். இஸ்கான் டெம்பிள் வந்து போன வாரம் தான் நான் இந்த சைடு தான் வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தேன். அப்புறம் இந்த கலைஞர் நூலகம் அது இதெல்லாமே இருந்தது. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பகலில் போகிறது ஒரு விதமான ஒரு இது வெளிச்சம். நம்ம நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு இது இல்லையா. நல்ல லைட் அலங்காரத்தோட சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ தான் சந்தோஷங்கள் இருந்தாலும், எப்போயாவது ஒரு நேரம் அந்த மாதிரி நம்ம வெளியில் போய், எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மதுரைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆனால் கூட
நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அக்கா தங்கைகிட்டலாம், ஒரு நாள் காலம்பற சீக்கிரம் கார் எடுத்துடணும், மதுரையவே ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நினப்பேன். இல்லைம்மா, கார் எடுத்துகிட்டு ஒரு நாள் மைண்டில் எதையுமே வச்சுக்காமல் ஃப்ரீயாக நம்ம ட்ராவல் மட்டுமே போகணும். நல்ல பாட்டு போட்டு எஸ்பிபி பாட்டு போட்டுட்டு, இது என்னோடய இது தான். நான் கடைக்கும் நான் வந்து விளம்பரம்லாம் படுத்தலை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போனதை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் சொல்லிக்கணும். பாருங்கள், இந்த பாலம் வந்து இந்த அது என்ன சரவணா ஸ்டோரா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஸ்டோர் இல்லை, அது ஏதோ ஒரு கடை ஃப்ரெண்ட்ஸ், தேனி ஆனந்தம், சாரி, தேனி ஆனந்தம். இந்த ரூட்டு தான் நாங்கள் வந்தோம். பாலம் இப்போல்லாம் சூப்பராக பாலம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பயணமாக வந்து கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.